எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்க ஆஃபீஸ்ல ரொம்ப கிராண்டான ஃபங்ஷன் நடந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து மெட்சிக்னா 2024ன்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஃபங்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி இயர் வந்துட்டு இங்க வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் அங்கீகரிச்சு அவார்ட் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. எங்களோட ட்ரெஸ் கோட் வந்துட்டு ரெட் கலருங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அழகா ரெட் கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாரும் ரொம்ப அழகழகா இருந்தாங்க. நாங்க ரசிச்சு பார்த்து சந்தோஷமா இருந்தோம் பாருங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரோகிராம் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் நடந்துச்சுங்க. ஒரு ஸ்டாஃப் விடாம எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு, அவங்கவங்க தகுதிக்கு ஏத்த மாரி அவார்ட் குடுக்கறாங்க பாருங்க. ஹெச்ஓடிஸ், ஃபேக்கல்டீஸ்க்கு அப்புறம் ஜூனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு சரிசமமா அவார்ட் குடுத்துருந்தாங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் நம்மளோட உழைப்ப மதிச்சு, நமக்கு இந்த மாரி ஒரு அங்கீகாரம் குடுக்குறது பெரிய விஷயம். இந்த விஷயத்த வந்து எங்க மேனேஜ்மெண்ட் வந்து எப்பவுமே சூப்பரா பண்ணுவாங்கங்க. நாங்கலாம் ரொம்ப வேற லெவல்ல என்ஜாய் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் நடந்துச்சுங்க. மார்னிங் 9:00லேருந்து ஒரு 2:00 வரல இருந்திருக்குங்க. அவ்ளோ கூட்டம். யாருமே ஒரு இன்ச் நகரலங்க. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நெறைய இந்த காலேஜ் ப்ரோகிராம் மாரி இருந்தது பாருங்க. எல்லா பிள்ளைங்க எல்லாம் ஆட்டம், பாட்டம் பயங்கர டான்ஸு. இடையில வந்து நெறைய ஃபேக்கல்டீஸ்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் எங்களுக்கு நெறைய அட்வைஸ் குடுத்துருந்தாங்க. அவங்க நெறைய பாராட்டி வெளியிலருந்து வந்த எல்லாருமே வந்துட்டு நெறைய மேனேஜ்மெண்ட்ட பாராட்டி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவார்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துக்காங்க நம்மளோட அட்டெண்டன்ஸு, நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸு, நம்மளுடைய சின்சியாரிட்டி இது எல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிலருக்குலாம் 4, 5 அவார்ட் கூட குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. அந்த மாரி எல்லாத்துக்கும் அவார்ட் குடுத்துருந்தாங்க. எங்க மேனேஜ்மெண்ட்ட நான் இதுவரையிலும் 6 அவார்ட் வாங்கியிருக்கேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருந்தோம். அப்புறம் எங்க ஹெச்ஓடிஸ்லாம் வாங்கும்போது எல்லாரும் விசில் அடிச்சு, கை தட்டி ரொம்ப சந்தோஷமா நாங்க வந்து என்ஜாய் பண்ணோங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எங்க ஹெச்ஓடிலாம் வாங்கும்போதெல்லாம் எல்லாரும் எங்களுக்கு ஒரே சந்தோஷம். எங்க ஹெச்ஓடி கிட்டத்தட்ட 4, 5 அவார்ட் வாங்கிட்டாருங்க. நாங்க ஒவ்வொரு டைம் ரசிச்சு பார்த்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒரு ஒரு அவார்ட் குடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இது அவார்ட் குடுத்த ஃபங்ஷனோட சேர்த்து அது மட்டும் இல்லாம, எங்களுக்கு நெறைய ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சிருந்தாங்க பாருங்க. இந்த ஸ்க்ரீன்ல அழகா சுத்தி சுத்தி செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதெல்லாம் நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க. அப்புறம் குரூப் ஃபோட்டோலாம் நின்னு எடுக்க ஆரம்பிச்சோம். எடுத்து ஆரம்பிச்சுட்டு யாருக்கும் அந்த இடத்த விட்டுட்டு அந்த ஆடிட்டோரியம் விட்டுட்டு வெளிய வர மனசே இல்லங்க. எல்லாரும் அப்படியே உட்காந்து நின்ன மணிக்க பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். சீட்டு கிடைச்சவங்க உட்காந்தோம், சீட் இல்லாதவங்க அப்படியே நின்னோம். இந்த செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் வளைச்சு வளைச்சு எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். என் ஃப்ரெண்டுலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் எடுத்துட்டா, செகண்ட் ரவுண்ட் ஏறி நிக்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு வெளிய வர மனசே கிடையாதுங்க. திரும்ப திரும்ப நின்னு எடுத்துட்டே இருந்தா. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு அவார்ட்லாம் வாங்கிட்டு நாங்க ஃபோட்டோ ஷூட்லாம் நின்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வந்திருந்தோங்க. எங்களுக்கெல்லாம் ஒரே மன மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு லஞ்ச் குடுக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதுதாங்க வேற லெவல். லஞ்ச் வந்துட்டு நான்வெஜ் வேற, வெஜ் வேற வச்சிருந்தாங்க. நாம வெஜ் சைடு போயிட்டோம். வெஜ் சைடு போயிட்டு சாதத்த வாங்குனா, என்னடா இது? என்னடா இது மட்டனா, சிக்கனான்னு பார்த்தா, அது கடைசியில பலாக்காய்ங்களாங்க. பலாக்காயில வந்து வெஜ் பிரியாணி செஞ்சிருந்தாங்க பாருங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. நான் அந்த தம்பிகிட்ட என்னப்பா இது நான்வெஜ்ஜான்னு கேட்டா, இல்லக்கா இது வந்து வெஜ் தான் நீங்க சாப்பிடலாம் அப்டின்னாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டா பலாக்காய். ஓ! பலாக்காயிலயும் இப்படி சாப்பாடு செய்யலாமான்றத பார்த்து நான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. அப்புறம் நெறைய ஸ்வீட்லாம் வச்சிருந்தாங்க. சப்பாத்தி வச்சிருந்தாங்க, தயிர் சாதம் வச்சிருந்தாங்க. நெறைய ஐட்டம் நல்லா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்திருந்தோம் பாருங்க.